வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல நல்ல ஒரு ரெக்கவர் இருந்தது. எண்ட் ஆஃப் த டேல நிஃப்டி 50 வெறும் 180 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த தான் குடுத்திருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 540 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த குடுத்திருக்கு. பட் இன்னைக்கு டிப்ல இருந்து நல்ல ஒரு ரெக்கவர பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் போஸ்ட் பண்ணியிருக்கு. 2 மணிக்கு மேலயும் எந்த ஒரு பஞ்சாயத்தும் நம்ம மார்க்கெட்ல ஏற்படல. ஓவராலா ஒரு நல்ல ரெக்கவர குடுத்து இன்னைக்கு டேவ கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ எஃப்ஐஎஸ் இன்னைக்கு டேல விற்பனையாளர் தான் இருக்காங்க. ஒரு 2468 கோடிக்கு வித்திருக்காங்க. அதே சமயத்தில டிஐஎஸ் ஒரு 2262 கோடி நம்ம மார்க்கெட்ல நெட்டா பணத்த போட்டிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா, வித்துட்டு தான் இருக்காங்க. பட் இதுக்கு ரீசன் குளோபல் டென்ஷன் தொடர்ந்து அதிகமாயிட்டு தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஆஃப்டர்நூன் பார்த்தோம் க்ரூடோட விலை உயர்ந்திருந்தது. பட் இப்போ க்ரூடோட விலை கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு. பெருசா இறங்கல. லைட்டா டிக்ளைன் ஆயிருக்கு. இருந்தாலும் க்ரூட் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நமக்கு ஒரு அழுத்தத்த ஏற்படுத்திட்டு இருக்கு. ஸோ இப்போ யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருச்சு. அங்க நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நெகட்டிவ நோக்கி போயிட்டுருக்கு. ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கான சரிவு நாஸ்டாக்ல ஏற்பட்டிருக்கு. ஸோ டெக் பங்குகள் Amazon பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்ல நல்லா தான் இருந்தது. பட் இப்போ Amazon பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஸோ இது போக மெட்டா நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டுருக்கு. செய்தி இருக்கு. அத பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பல பங்குகளோட ரிசல்ட்ஸும் இருக்கு. அதெல்லாம் இன்னும் நம்ம பார்க்கல. ஸோ விரைவில் நம்ம இத பற்றியான அப்டேட்டையும் அ சீக்கிரமா ஷேர் பண்ணுவோம். ஸோ அடுத்தது நம்ம இன்னைக்கு அப்டேட்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது கேபிள் நிறுவனமான ஆர்ஆர் கேபிளோட ரிசல்ட் தான். ஸோ ஆர்ஆர் கேபிளோட ரிசல்ட் இந்த காலாண்டுல ஓரளவு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ தான் டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்ஆர் கேபிளும் ஒரு நல்ல ஒரு நிறுவனமா தான் இருக்கு. ஸோ அத பொறுத்தவரைக்கும் மார்ஜின் பார்த்தீங்கன்னா, இந்த காலாண்டுல கொஞ்சம் உயர்ந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்காங்க. பட் இதுவும் ஒரு பீக்ல இருக்கக்கூடிய பங்கு தான். 168 கோடி ஹையஸ்ட் எவர் குவார்ட்டர்லி ப்ராஃபிட்ட ஆர்ஆர் கேபிள் இந்த காலாண்டுல பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது இயர் ஆன் இயர் அண்ட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது கணிசமா உயர்ந்திருக்கு. ஸோ மார்ஜின் இயர் ஆன் இயர்ல சேமா இருந்தாலும், போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போதும் சரி, இதுக்கு முந்தைய காலாண்டுகள் கூட கம்பேர் பண்ணும்போதும் பெட்டரா தான் இருக்கு. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான நிறுவனம். அதுல சந்தேகம் இல்ல. பட் நம்ம ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய நிறுவனமான ஃபினோலெக்ஸ் கேபிள நான் தேர்ந்தெடுத்தேன். அத பற்றி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பாலிகேப் ஒரு டைம் நமக்கு கிரைசிஸ்ல கிடைச்சது. ஸோ அதனால இதுவே இனஃப் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பார்வை. மேபி ஃபர்தரா நமக்கு ஏதாச்சும் ஒரு சான்ஸ் இப்ப எப்படி நமக்கு ஃபினாலெக்ஸ்ல ஏற்பட்டது. அந்த மாரி ஏதாச்சும் ஏற்பட்டதுன்னா, அப்போ நம்ம இத பற்றி எல்லாம் திரும்ப டிஸ்கஸ் பண்ணலாம். ஓவராலா வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த காலாண்டுல ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்கு. ஸோ பாலிகேப்லயும் இது நடக்குமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். மேபி நடந்ததுன்னா, அது கண்டிப்பா ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் நம்ம பாலிகேப்ப டிஸ்கஸ் பண்ணும்போது, அப்போ என்ன வேல்யூவேஷன்ல இருந்ததோ, அந்த வேல்யூவேஷன காட்டிலும் பாலிகேப் இப்ப குறைவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பாலிகேப் நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த டைம்ல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 50 பிஇக்கு மேல பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. பட் இப்ப பார்க்கும்போது வெறும் 46 பிஇல இருக்கு. ஆனா இடைப்பட்ட டைம்ல இந்த பங்கு டபுள் ஆயிருச்சு. இது டபுள் ஆறதுக்கான ரீசன் அண்ட் வேல்யூவேஷன் அதிகமா இருந்தாலும் ஏறுவதற்கான காரணம் சூப்பரான ஒரு குரோத் உள்ள ஒரு நிறுவனம். இந்த குரோத் காரணமா தான் வேல்யூவேஷன் அதிகமா இருந்தாலும் பங்கோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஸ்டாக் பிஇயும் பார்க்கும்போது பெருசா ஏறல. 46 பிஇ அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் ரீசனபிள் தான். இன்னும் இந்த வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்மெண்ட்ஸோட குரோத் பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலாண்டுகள் அண்ட் வரக்கூடிய வருடங்கள்ல பெட்டரா இருக்கும் இந்தியால அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து இது கூட டிராவல் பண்றத பற்றி மட்டும் நம்ம திங்க் பண்ணுவோம். இடைப்பட்ட டைம்ல ஏதாச்சும் வேற ஒரு புது பங்குல சான்ஸ் கிடைச்சதுன்னா, அத ஃபோக்கஸ் பண்றத பத்தி ட்ரை பண்ணலாம். அடுத்தது ஏசிசி. இந்த ஏசிசி சிமெண்ட்டோட ரிசல்ட் வந்திருக்கு. படுபாவி பையன் ஏசிசி பார்த்தீங்கன்னா, இந்த காலாண்டு ரொம்பவே சுமாரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்கான். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, காஸ்ட் பிரஷர் தான் மெயின் ரீசன். இந்த எரிபொருள் செலவு, அதுக்கப்புறம் பேக்கோட செலவு, இந்த மாரி பல விஷயத்துல காஸ்ட் பார்த்தீங்கன்னா, கைமீறி போயிருச்சு. இதனால மார்ஜின் இல்ல. ரெவென்யூ நல்லா பண்ணியும் கூட மார்ஜின் இல்ல அண்ட் டாக்ஸ்ல சில அட்ஜஸ்ட்மென்ட் இதெல்லாம் காரணமா, இந்த காலாண்டு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏசிசிக்கு சொதப்பிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பட் ரெவென்யூ குரோத் ஏசிசி பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது. விற்பனை ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் ஒரு நிறுவனத்த பொறுத்தவரைக்கும். அந்த விற்பனை நல்லா இருக்கு. பங்கும் நல்லா கரெக்ட்டா இருக்கு. லாஸ்ட் வாங்குனது தான். அதுக்கப்புறம் இன்னும் நான் வாங்கல. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, என்னோட ஆவரேஜ் பிரைஸ் கிட்ட தான் இருக்கு. 1500 என்னோட ஆவரேஜ் பிரைஸ் இப்ப 1422ல இருக்கு. இன்கேஸ் ஃபர்தரா டிப் ஆகுது அப்படின்னா, ஒரு ரீசனபிளா ஒரு 1300 அந்த மாரி ஏதாச்சும் ஒரு இறக்கம் நடந்ததுன்னா, அப்போ அகைன் பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல கொஞ்சம் பொசிஷன்ல ஆட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். இது ஏசிசி பற்றியான என்னுடைய ஒரு வியூ. பட் என்னைக்கு இவன் ஏறுவான் சுத்தமா தெரியாது. இதுவரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்தது
வோடஃபோன் ஐடியா பற்றியான ஒரு அப்டேட்டு. ஸோ வோடஃபோன் ஐடியா பார்த்தீங்கன்னா, டியூ கட்டுறதுக்கான இந்த ஏஜிஆர் டியூக்கான டைமை வந்து தள்ளி போட்டிருக்காங்க. எஃப்ஐ 31லேருந்து 32லேருந்து 35 வரைக்கும் கட்ட ஆரம்பிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் 3 வருஷத்துக்கு மினிமம் பேமெண்ட்டா ஒரு 100 க்ரோர்ஸ் வரைக்கும் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதுபோக அதுக்கப்புறம் எஃப்ஐ 35லேருந்து 41 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சாரி 36லேருந்து 41 வரைக்கும் பார்க்கும்போது, ஸோ ஒரு 4 பேமெண்ட்லேயும் 5 பேமெண்ட்லேயும் வந்து மற்ற டியூஸை வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாரி டாட் வந்து இவங்களுக்கு ஃபிக்ஸிங்கை போட்டிருக்காங்க. ஸோ இந்த பிளான் வோடஃபோன் ஐடியாவுக்கு பாசிட்டிவாக இருக்குமா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் கம்பெனி வோடஃபோன் ஐடியா ரெக்கவர் ஆகுறது ரொம்ப கடினம். அதனால் இந்த பங்குலலாம் பெருசாக முடிவு எடுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் ஸ்டாக். பட் திடீர்னு ஏதாச்சும் ஒரு அதிசயம் அந்த மாதிரியெல்லாம் நடந்து ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் இது பக்கமெல்லாம் நான் டெஃபினட்டாக வந்து போகமாட்டேன். ஸோ நமக்கு ஜியோ போதும். ஸோ ஏர்டெல்ல சான்ஸ் இல்லை. ஸோ ரிலையன்ஸ் மூலிமா ஜியோ இருக்குது. அதுவே இனாஃப் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது JSW ஒன் கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ JSW குரூப்போட ஒரு நிறுவனம். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு B2B ஒரு மாடல் கொண்ட ஒரு நிறுவனம். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ வீடு கட்ட வரக்கூடிய கஸ்டமர்ஸையும், ஸோ வீடு கட்டி கொடுக்கக்கூடிய கான்ட்ராக்டரையும் வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய இடைத்தரகர் வேலையை தான் இந்த JSW ஒன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இடம் வாங்குறதுலேருந்து, லோன் கொடுக்கறதுலேருந்து, ஸோ கட்டி கொடுக்குற வரைக்கும் எல்லாத்தையும் இவங்க முன்னாடி நின்று நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த JSW ஒன். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ பிடிலைட் வந்து ஓன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேக் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமான பில்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வந்து JSW ஒன் பார்த்தீங்கன்னா இப்போது கை வச்சுருக்காங்க, வாங்கியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா JSW ஒன்னுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ். பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் தெரியல. பட் லாங் டேர்மில் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு தலைவலி பிடிச்ச வேலையாக இருக்குது. ஸோ பலருக்கும் எனக்கு தெரிஞ்ச எப்படியும் 75%க்கு மேலே வீடு கட்டக்கூடியவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாவதை நான் கண்கூட வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரியான ஃபிலிம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சியை இந்தியாவில் அடையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எனக்கு இருக்குது. ஸோ இதே மாதிரி டாட்டாலையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ டாட்டாவில் பார்க்கும்போது எனக்கு ஆடு மாதிரி வந்திருந்தது. ஸோ அதில் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து இந்த பில்டிங் கூட எஸ்டிமேட் எல்லாம் வந்து அதில் நம்ம பார்த்துக்கலாம். ஒரு வீடு கட்டுறதுக்கு என்ன மாதிரியான ஒரு எஸ்டிமேட் போடணும் அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சர்வீஸை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ விரைவில் டாட்டாவும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து வரலாம். ஸோ இன்கேஸ் வந்து வந்ததுன்னா கண்டிப்பாக சூப்பராக வந்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் வருவாங்களாங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். ஏன்னா டாட்டாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டீல் எல்லாம் இருக்குது. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பொறுத்திருப்போம், இறங்குறாங்களான்னு பார்ப்போம். அடுத்தது ஸோ யுஎஸ் கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் கூகுளோட ரிசல்ட் வந்தாச்சு, அமேசானோட ரிசல்ட் வந்தாச்சு. ஸோ 2 பேரோட ரிசல்ட்டும் சூப்பரான ஒரு ரிசல்ட்டாக தான் வந்து இருக்குது. ஸோ கூகுள் இன்றைக்கி டேயில் நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கு. நான் இன்னும் வந்து கம்ப்ளீட்டாக ரிசல்ட் பார்க்கல. ஜஸ்ட் ஒரு ஹெட்லைனை தான் வந்து பார்த்தேன். அமேசானோட ரிசல்ட்டும் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. ஹெட்லைன் தான் வந்து பார்த்தேன். ஸோ அமேசான் ப்ரீ மார்க்கெட்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தது. பட் அப்படியே நான் பார்க்கும்போது அமேசான் ஒரு 1% வரைக்கான ஒரு சரிவை வந்து கொடுத்துருந்தது. ஸோ நான் முதல்ல உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்த ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 2 நிறுவனங்கள். ஸோ ஒன்று மைக்ரோசாஃப்ட், இன்னொன்று அமேசான். இது 2யும் வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்போது ஒரு $210 கிட்ட இது வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஒரு $200 கிட்ட கூட ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட் எனக்கு அமேசானில் வந்து சான்ஸ் ஏற்படலை. ஆனால் மைக்ரோசாஃப்ட்டில் வந்து சான்ஸ் ஏற்பட்டுது. ஸோ அதை நான் ஃபோக்கஸ் பண்ணேன். இதை நான் ஃபோக்கஸ் பண்ணல. ஆனால் அமேசான் பார்க்கும்போது ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. ஸோ சேம் டைம் மைக்ரோசாஃப்ட் ஒரு டிப் கொடுத்தாலும் கூட அடிஷ்னல் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப ஏற்றத்தை கொடுத்து இப்போ திரும்ப டவுன்ஃபாலை நோக்கி வந்துட்டுருக்கு. ஸோ ரிசல்ட் இன்னும் வந்துருச்சா என்னன்னு தெரியல. பட் இந்த ரிசல்ட் எல்லாம் டீட்டெயில்டாக உட்காந்து சாட்டர்டே சண்டே தான் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ நான் பார்க்குறேன். பார்த்துட்டு ஸோ என்னைக்காச்சும் தேவைன்னா அதை பற்றியான அப்டேட் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்தராக அமேசானில் நமக்கு திரும்ப ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படிங்கிறது தான் பொறுத்திருந்து பார்க்கணும். நல்ல ஒரு டிப் ஏற்பட்டால் தான் இந்த இடத்துல சான்ஸ் ஏற்படும். ஸோ 2ல் 1 கிடச்சிருச்சு. ஸோ ஸ்டில் பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டில் நமக்கான சான்ஸ் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் கண்டிப்பாக வந்து பிடிப்பேன். ஸோ இன்னும் வந்து இன்றைக்கி ஆட் பண்ண முடியல. என்ன ரீசன்னா, ஸோ இன்னும் வந்து சேலரி கிரெடிட் ஆகலை. என்ன இஷ்யூன்னு தெரில. எப்போவும் வந்து மத்தியானமே கிரெடிட் ஆயிரும். ஸோ இன்னும் வந்து கிரெடிட் ஆகாமல் இருக்குது. ஸோ லேட்டாக தான் கிரெடிட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி எதுவும் பண்ண முடியாது. நாளைக்கு மேபி திரும்ப ஒரு சான்ஸ் இருந்ததுன்னா மைக்ரோசாஃப்ட் அண்ட் ஸ்டெலன்டீஸ் 2யும் வாங்கலான்ட்டு இருக்கேன். ஸ்டெலன்டீஸ்லேயும் ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மெட்டா கிட்டேருந்து ஒரு அப்டேட். ஸோ மெட்டா பார்த்திங்கன்னா இப்போது
இன்னைக்கு டேல ஒரு நல்ல சரிவ வந்து குடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6, 7% நான் அப்ளை பார்க்கும்போது 8% வரைக்கான ஒரு இறக்கத்தலாம் வந்து குடுத்திருந்தது. பட் ஓரளவு ரெக்கவர் ஏற்பட்டிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ மெட்டா என்ன காரணத்தினால கீழ விழுந்திருக்குன்னு பார்த்தா, ஸோ 9% வரைக்கான சரிவு இப்ப ஏற்பட்டுட்டுருக்கு. ஸோ மெட்டாவ பொறுத்தவரைக்கும் இந்த ஏஐ ஸ்பெண்டிங் வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால, இந்த பங்க இன்னைக்கு டேல போட்டு அடிச்சிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இங்க இன்னும் வேற என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு தெரியல. மெட்டா நம்ம அதிகமா ஃபாலோ பண்றதில்ல. பட் அப்புறம் எதுக்கு எடுத்துட்டு வந்தோம்ன்னு பார்த்தா, ஸோ மெட்டா பார்த்தீங்கன்னா, Amazon கிட்ட இருந்து அவங்களுடைய சிபியூவ அவங்க Amazon தயாரிச்ச சிபியூவ இவங்க வாங்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. எத்தன பேர்கிட்ட இவன் வாங்க போறான்னு தெரியல. AMD கிட்ட வாங்குறேங்கிறான். ஸோ ஒரு பக்கம் Nvidia கிட்ட வாங்குறேங்கிறான். ஸோ என்னென்ன பண்ண போறான்னு தெரியல. ஸோ கம்ப்ளீட்டா எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா, சிபியூ, ஜிபியூவ வாங்கி குமிக்கிறதுக்கான ஒரு திட்டத்த மெட்டா வந்து போட்டிருக்காங்க. ஸோ பெரிய அளவுக்கு கேப்பெக்ஸ் பண்றாங்க. ஸோ இதனால ஒரு பயம் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர் மத்தியில ஏற்பட்டிருக்கு. ஸோ பண்ணுவாங்களா? இல்ல ஒரு காதுல பூ சுத்தக்கூடிய ஒரு செய்தியா அப்படின்ட்டு நமக்கு தெரியல. ஸ்டார்கிட் ப்ராஜெக்ட் $500 பில்லியன் வரைக்கான ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய அளவுக்கான பேசும் பொருள் இருந்தது. ஓப்பன் ஏஐ அடுத்தது இந்த அமேசான் இல்ல சாஃப்ட்பேங்க் அடுத்தது இந்த இன்னொரு நிறுவனம் ஆரக்கிள் போன்ற நிறுவனங்கள். அது போக இன்னொரு ஒரு நிறுவனம் இருக்கு. ஸோ அது வந்து இந்த மிடில் ஈஸ்ட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபண்டிங். ஸோ இந்த ஃபண்டிங்கில மைக்ரோசாஃப்ட்டும் இருக்காங்க. ஸோ இன்னும் மற்ற கம்பெனிஸும் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கம்பெனிஸ் ஒவ்வொரு வேலையை வந்து பண்றாங்க. பட் ஃபண்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4 நிறுவனங்கள் தான் பண்றாங்க. பட் இப்போ ஓப்பன் ஏஐ அந்த ஸ்டார்கேட் ப்ராஜெக்ட்ல இருந்து பேக் அடிக்கிறதா ஒரு தகவல் வந்து நான் பார்த்துருந்தேன். ஸோ எதையும் எப்பவும் நம்பக்கூடாது. ஸோ இன்னும் இதெல்லாம் தாண்டி இவனுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் தாண்டி ஸோ உண்மையான ஒரு ஃப்யூச்சர் நிறுவனத்துக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதுக்கப்புறம் முதலீடு பண்ணுறத பற்றி திங்க் பண்ணணும். ஸோ அப்போ தான் வெற்றி கிடைக்கும். ஸோ இவனுங்க இந்த அப்பப்போ கொடுக்கக்கூடிய செய்திகளை நம்ம நம்பினோன்னா கண்டிப்பாக மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பொறுமையாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறத பற்றி ட்ரை பண்ணுவோம். ஸோ ஸ்டில் மைக்ரோசாஃப்ட்டில் நல்ல சான்ஸ் இருக்கிறதா தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த குவால்காம் அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேயில் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துருச்சு. ஸோ ஒரு நண்பர் கருத்தை போட்டிருந்தாரு, கமெண்ட் பண்ணியிருந்தார். என்னென்னா, ஸோ குவால்காம் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல அட்ராக்டிவான இடத்துல இருந்தது. ஸோ இந்த ஏப்ரல் மந்த் ஸ்டார்ட்டிங்கில். ஆனால் அப்போ வாங்காம திடீர்னு வாங்குறதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த குவால்காமை பொறுத்தவரைக்கும். பட் இதுக்கு மேலே வெயிட் பண்ணுறது ஒர்த் இல்லை அப்படின்ட்டு டக்குன்னு வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது. ஸோ பிளான் அப்படின்னு பார்க்கும்போது பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் வந்து மாறுதலுக்கு உண்டானது. ஸோ திடீர்னு மாறலாம். நான் நாளைக்கு வாங்க மாட்டேன் அப்படின்பேன். திடீர்னு நாளைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டதுன்னா வாங்குவேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து சீக்கிரமா அந்த ஒரு ஏற்றம் நம்ம கண்ணுக்கு தெரியலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சனால தான் நேத்து அவசரமா வந்து நானும் வாங்குனேன். ஸோ அந்த அப்டேட்ட உங்க கூட டக்குன்னு வந்து ஷேரும் வந்து பண்ணுனேன். ஸோ நான் உங்களுக்கு கூட இத வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா கூட நான் இந்த Qualcomm பத்தி ஷேர் பண்ணியிருக்கலாம். ஆனா, ஸோ உடனடியா பண்றதுக்கான ரீசன் என்னன்னா, ஸோ சான்ஸ் வந்து கைய விட்டு போயிருமோ! அப்படிங்கிறதுக்காக தான் நேத்து இந்த Qualcomm பற்றி உடனே உங்க கூட நான் ஷேர் பண்ணேன். ஸோ அந்த அளவுக்கு அவசரம் இருக்கு. இன்னும் பல இன்ஃபர்மேஷன் இருக்கு இதுல. ஸோ இப்போதைக்கு நம்ம ஷேர் பண்ண வேண்டாம். தனி டீட்டெயில்டான ஒரு வீடியோல தான் போட முடியும். ஆனா டீட்டெயில்டான வீடியோ போட்டாலும் இப்ப யூஸ்லெஸ். ஏன்னா பங்கு ஏறிருச்சு. இதுக்கப்புறம் பெரிய ஆர்வம் பலருக்கும் இருக்காது. அதே சமயத்துல ஸோ மேபி இப்ப நம்ம அத பற்றி பேசணும்னா, இப்ப இருக்கக்கூடிய ரேஞ்ச்ல ஹை பிரைஸ்ல அவசரப்பட்டு வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அதனால டெலகிராம ஃபாலோ பண்ணுங்க. ஸோ முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. கம்பல்லாம் நான் பண்ணல. ஸோ ஃபாலோ பண்ணுங்க. எப்போ எதுல அப்டேட் குடுப்பேன்னு தெரியாது. சம்டைம்ஸ் வந்து வெப்சைட்ல நான் அப்டேட் குடுக்கலாம். இல்லன்னா டெலகிராம்ல குடுக்கலாம். இல்ல வீடியோஸ் மூலியமா வந்து குடுக்கலாம். ஸோ அ எது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா பல நண்பர்கள் நீங்க டெலகிராம்ல டக்குன்னு போட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கேட்கறாங்க. அதுக்காக எல்லா அப்டேட்டையும் நான் டெலகிராம்ல போட மாட்டேன். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அதையும் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். எதுல கிடைக்குதோ அத நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கு என்ன பண்ணணும், தொடர்ந்து நம்ம கூட ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணுனா தான் ஸோ ஒரு பங்க பற்றி நம்ம என்னலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு மனசுல இருக்கும். ஸோ அத பேஸ் பண்ணி நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஒரே நாள்ல 15% வரைக்கான ஏற்றத்த Qualcomm பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல சந்திச்சிருக்கு. ஸோ நல்ல செய்தி நம்மள பொறுத்தவரைக்கும். பார்ப்போம். தொடருதா இந்த ஏற்றம் அப்படின்ட்டு. என்ன பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். என்ன ஒரு லார்ஜ் அமௌண்ட் என்னால யுட்டிலைஸ் பண்ண முடியல. பட் ஓரளவு டீசென்ட்டான அமௌண்ட் போட்டிருக்கேன். அதுவரைக்கும் சந்தோஷம். கிடைக்கிறது கிடைக்கட்டும். அவ்வளோதான். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஸோ ஹோல்டு பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ கன்சிடர் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ அடுத்தது ஸ்டெலன்டீஸோட ரிசல்ட் இன்னைக்கு வந்திருந்தது. திரும்ப பார்த்தீங்கன்னா, ஸ்டெலன்டீஸ் ப்ராஃபிட்க்கு மாறிட்டாங்க. ஸோ இந்த காலாண்டுல Q1ல ஸ்டெலன்டீஸ் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்ட போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா,
இந்த ப்ராஃபிட் எதனால வந்தது அப்படின்னு பார்த்தா, இந்த டாரிஃப் ரீஃபண்ட். ஸோ டாரிஃப் ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. பட் இந்தியன் கம்பெனிஸ்க்கு கிடைக்குமா என்னன்னு தெரியலன்ட்டு ஒரு பேச்சு ஓடிட்டு இருந்தது. பட் ஜெனரல் மோட்டார், ஃபோர்டு அவங்களுக்கெல்லாம் வந்து கிடைச்சது. ஸோ இப்போ இந்த ஸ்டெலன்டீஸ்க்கும் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ கிடைச்ச ஒரு காரணத்தினால ஸ்டெலன்டீஸ் இந்த காலாண்டுல ப்ராஃபிட்ட போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த டாரிஃப தாண்டி ஸ்டெலன்டீஸோட ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் ஒரு $1 பில்லியன் கிட்ட இருக்கு. ஸோ ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது ஒரு $400 மில்லியன் கிட்ட பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்க. இதில $440 மில்லியன் கிட்ட பார்க்கும்போது, இந்த யுஎஸோட டாரிஃப் ரீஃபண்டா வந்திருக்கு. இது ஒரு மெயின் ரீசன் இந்த காலாண்டுல இவங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. ஆனா, ஸோ லாபம், நஷ்டம் அது 2வது. ஒரு காலத்தில இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, வெறும் 2 பிஇல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. எவ்வளோ? வெறும் 2 பிஇ. அப்ப நம்ம இந்த பிஇ ரேஷியோவ பத்தி அதிகமா டிஸ்கஸ் பண்ணோம். சேம் டைம் டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 பிஇல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஜெனரல் மோட்டார் வெறும் 3, 4 பிஇல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஸோ பிஇ ரேஷியோ மேட்டர் இல்ல. எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 காலாண்டுகள்ல தலைகீழா வந்து மாறிருச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூவேஷன் அண்ட் இந்த பிஇ ரேஷியோலாம். இத தாண்டி ஃபண்டமெண்டல்ஸ வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஒர்த்தான ஒரு ஃபியூச்சர் ஸ்டெலன்டீஸ்க்கு இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். அது போக சைனீஸ் நிறுவனங்கள் கூட கூட்டமைக்க போறதாவும் தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அது போக யூரோப்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய ஃபெசிலிட்டீஸ், மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டீஸ் சும்மா கிடக்குது. அந்த ஃபெசிலிட்டீஸ்ல புரொடக்ஷன் நடக்கிறது இல்ல. அத சைனீஸ் பார்ட்னர்ஸ வந்து யூஸ் பண்ண சொல்ல போறதா. சம்டைம்ஸ் வந்து அந்த ஃபெசிலிட்டி அவங்களுக்கு விக்கலாம். அப்படி இல்லைன்னா, ஸோ அத வந்து அவங்களுக்கு லீஸுக்கு விடலாம் அப்படிங்கிற மாரியான ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. பட் இதுல எது நடக்க போகுது அப்படின்ட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ Xiaomi அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு நிறுவனம் கூட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அது போக டாங்ஃபாங் கூட சேர்ந்து சைனால வந்து இந்த பீகுட் அந்த கார் மாடல்ஸ வந்து விற்பனை பண்றதுக்காக புது மாடல்ஸ் இப்ப பீஜிங் ஷோல வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது சைனீஸ் ஓஇஎம் கூட பெரிய அளவுக்கான ஒரு கூட்டாண்மையை நிறுவுவதற்காக ஸ்டெலன்டீஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நல்ல ஒரு பிளான பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ மே 21 பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்டர் மீட் இருக்கு. ஸோ இதில பல நிகழ்வுகள் நடக்கப் போகுது. இத பற்றியெல்லாம் நம்ம அப்கமிங் டேஸ்ல இது நடந்து முடியும்போது, நம்ம டீட்டெயில்டா வந்து பேசுவோம். ஸோ ஸ்டெலன்டீஸ்க்கு வெயிட்டிங். சேலரி வந்ததும், அந்த சேலரியில இருக்கக்கூடிய அமௌண்ட்ட தான் வந்து யுஎஸ் மார்க்கெட்ல வந்து டிப்ளாய் பண்ணுவேன். ஸோ இதுக்காக லிக்விட் ஃபண்ட் எல்லாம் டெஃபினட்டா வந்து நான் பிரேக் பண்ண மாட்டேன். ஸோ வரட்டும். வந்ததுக்கப்புறம் இத வந்து கேப்சர் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். பட் இது ஜஸ்ட் என்னுடைய ஒரு டிசிஷன். ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கிறேன். நீங்க இவ்வளோ நாள் இத பற்றி நான் டிஸ்கஸ் பண்றதெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்க ஒரு அனாலிசிஸ் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்கணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!